குபேர கலசத்தினுடைய நிர்வாகி பாலா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நமோ நம சிவாய. இரண்டாவது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நமது லட்சுமி பிரசன்ன ஜோதிட நிலையம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே ஒன்று கூடி நம்ம கருத்தரங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, அவங்களுடைய அனுபவங்களை எடுத்து சொல்லுவது தான் இந்த கருத்தரங்கம். இதில் இந்த கருத்தரங்கத்தை கொண்டு செல்வது தான் பெரிய வேலையாகவே இருக்குது இன்றைக்கி. அதாவது ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் ஒரு 5 கருத்தரங்கம் வரைக்கும் போகுது, அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இது மென்மேலும் வளர்ந்து ஒரு 100-150 கருத்தரங்கம் வரை இது செல்ல வேண்டும் என்பது வாழ்த்தி, அடுத்து நம்ம இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கணிதம். இந்த எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம ராஜநிலை எண்கணிதம். இந்த எண்கணிதத்தில் நம்ம அவங்கவுங்க வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்பர்களை பற்றி தான் நம்ம எடுக்கிறது. அப்போ ஒருவருடைய செல்ஃபோன் நம்பர்களை வச்சே நம்ம பலன்களை எடுத்துடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் எடுக்கிறத விட போகிற போக்கிலேயே நம்ம ஒரு செல்ஃபோன் நம்பரை கேட்டு அவங்களுக்கு இந்த நம்பர் வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தாராளமாக எடுத்து சொல்லலாம். இதில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, ஒரு செல்ஃபோன் நம்பரில் முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது மாதிரிய எண்கள் வரக்கூடாது, அப்படி எந்த மாதிரி எண்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய எண்களில் அது எண்கள்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு ரொம்ப பேர் கேள்விகள் கேட்பாங்க. அவசியம் அவங்கவுங்க வச்சிருக்கக்கூடிய எண்கள் அவசியம் அவர்களுக்கு வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது அவர்களுடைய பேரில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அங்கே வேலை செய்யும் நம்மளுக்கு. இப்போ ஒரு லேண்டு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த லேண்ட் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுனாலே அது பேச ஆரம்பிக்கும். அப்போ அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு வண்டி வாகனங்கள் நம்ம எடுக்கிறோம்னா நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணால் அதுவும் நம்மளுக்கு பேசும். அது மாதிரி தான் நம்மளுடைய ஃபோன் நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆன பிறகு அந்த எண்களும் நமக்கு வேலை செய்யும். அப்படி இருக்கக்கூடிய எண்களில் முதல்ல இருக்கக்கூடிய, அதாவது செல்ஃபோன் நம்பர்களில் 5 விஷயங்களாக நம்ம எடுக்கலாம். அதில் ஜாதகர், அடுத்து குடும்பம், அடுத்து தொழில், சொத்து, குழந்தைகள், இப்படி 5 விஷயங்களாக நம்ம எடுத்து டோட்டலையும் நம்ம கவனித்து அந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதாக எங்களுடைய கருத்து. அதன் மூலமாகத்தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலங்களாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். மிக அருமையான ஒரு பலன்கள் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. அப்போ ஒரு செல்ஃபோனை நம்பரை மாற்றினா நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நடக்கும். அப்போ செல்ஃபோன் நம்பர் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் முதற்கொண்டு, அதாவது ஒரு செல்ஃபோன் நம்பர், அடுத்து பாஸ்வேர்டு எண்கள், ஏடிஎம் பின் நம்பர், இது மாதிரி எண்களையும் நம்ம மாற்றி பயன்படுத்தணும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர்கள். இந்த வண்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே முதல் ஓனர், 2வது ஓனர், இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அது அந்த ஓனருக்கு, இப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்கள் எப்படி இருக்குது, அதுவும் டோட்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம அதற்குண்டான பலன்களை நம்ம எடுக்க முடியும். இப்படி இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்பர்களில் நம்ம செல்ஃபோன் எண்களில் முதல்ல வரக்கூடிய 2 எண்கள் எந்த மாதிரி எண்கள் வரக்கூடாது, அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் 63 அப்படின்ற நம்பர் அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் மனக்குழப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மனக்குழப்பங்கள் இருந்துச்சுனாலே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக எடுக்க முடியாது. இது எல்லாமே சீரியலில் வரக்கூடிய நம்பர்கள் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய நம்பர்கள். அப்போ 63 ஸ்டார்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள், ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜாதகர் இருக்க மாட்டார். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 70. அப்போ 70 அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த ஜாதகர் அவர்களுக்கு புரோஜனம் இருக்காது, அவர்களை வைத்து இன்னொருவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதுவும் இல்லாமல் அந்த 70 அப்படின்ற நம்பர் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாகத்தான் அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ இந்த 70 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம கொஞ்சம் அவங்கவுங்க வச்சுருக்கக்கூடிய நம்பர்களை அதாவது தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது நல்லது. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. இதெல்லாம் சீரியலில் வரக்கூடிய நம்பர், இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான். அப்போ 75 யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவர்களே தடைகளை ஏற்படுத்தி கொள்வார்.
அப்போ ஒரு தடையை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோன்னா அடுத்து நம்ம வளர்ச்சிக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே நடக்காது. அப்போ இந்த 75 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து எந்த இடத்துலையும் வராமல் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை வந்து நம்ம ரீசெக் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தி நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு மாற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 78. அப்போ இந்த 78 எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, வீட்டில் தனக்குத்தானே கடனாளியாக ஆக்கி கடன் தான் மிச்சம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம கொண்டு போய் நிறுத்திடும். ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னாக்க உடனே கடன், இஎம்ஐ, அந்த ஏதாவது ஒன்று வாங்கணும், இப்படியே இவங்க வந்து கடனாளியாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 78 அப்படின்ற நம்பர் நிறுத்திவிடும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 82. அப்போ இந்த 82 என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான் கடன் அதிகமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த எண்கள் மூலமாகவே நடக்கும். அப்போ இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும், அடுத்து நம்ம தெரியாமையே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது கடன் மட்டுமே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளை அங்கே உருவாக்கும். சார் என்கிட்ட நம்பரில் ஃபோன் நம்பரில் இல்லைங்க சார், ஆனால் வண்டி நம்பரில் இருக்குது அப்படின்னாக்கும் அதுவும் அங்கே வேலை செய்யும். அப்போ இந்த 82 எங்கேயெல்லாம் நம்ம இருக்குதோ அதை சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கடனாளி ஆக்கக்கூடிய அங்கே சூழலை அங்கே உருவாக்கி விட்டுரும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 86. 86 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எப்பயுமே ஒரு மத்தியமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே உருவாக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதாவது முன்னாடி போனால் திரும்பி அதே இடத்துக்கு வர்ற மாதிரி, ஒரு செவுத்தில் பந்தை தூக்கி போட்டோம்னாக்க ரிட்டன் நம்மள்டே வர்ற மாதிரி முட்டி முட்டி மோதி மோதி அதே இடத்துல இருக்கக்கூடிய சூழலை இந்த 86 அப்படின்ற நம்பர் தான் இருக்கும். அப்போ இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து ரீசெக் பண்ணி நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சரிப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் நம்பர்களை எடுக்கணும். அப்படி ஜாதகத்தை வச்சு எடுக்கக்கூடிய எண்களில் தொழில் ஸ்தானத்தை வலுவான எண்களாக நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த நம்பர்கள் நம்ம தொழில் தான் முக்கியமே. எந்த ஒரு நபராக இருந்தாலும், ஒரு ஆண்மகனாக இருந்தாலும், ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு தொழில் நல்லா இருந்துச்சுனாலே மற்ற விஷயங்களை நம்ம வந்து நேக்கு போக்க நம்ம வந்து கொண்டு போயிடலாம். அந்த தொழில் அடிபடுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்த ஒரு விஷயமும் நன்றாக இருந்தாலும் கூட அங்கே அடிபட்டே தீரும். அப்போ வந்து தொழில் ஸ்தானத்தை நம்ம வலுவாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த எண்கள் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 91. இந்த 91 அப்படின்ற ஸ்டார்டிங் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த எண்கள் மூலமாக அவங்க வந்து செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க. ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த 91 அப்படின்ற நம்பர் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து வேகமாக வந்து சேராது. பிச்சு பிச்சு தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த எண்கள் மூலமாகவே நடக்கும். அப்போ ஜாதகர் 91 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இழுத்து பிடிப்பார், செலவு பண்ண மாட்டார். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அப்படி தான் அந்த 91 ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய எண்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்திற்காக இருந்தாலும் சரி, வேகமாக பணம் கேட்டாலும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தயக்க குணங்களையும் அடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்க மாட்டார். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கும். இது மாதிரி எண்களில் நம்ம ஆரம்பம் அப்படின்ற நம்பர்களும் சரி, இதே நம்பர்கள் உங்களுக்கு 2 எண்களாக பிரித்து பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்கள் ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு தொழில் ஸ்தானத்திலேயோ அல்லது ஒரு சொத்து ஸ்தானத்திலேயோ அல்லது குழந்தை ஸ்தானத்திலேயே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த 91 உங்களுக்கு குழந்தை ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் குழந்தைகளுக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசனை பண்ணுவோம். அப்படி தான் இந்த எண்கள் அங்கே வந்து வேலை செய்யும். நம்ம வேலை செய்கிறதில்ல, அந்த எண்கள் கிரகங்களாக அங்கே வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கும். அதனால் இது மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரீசெக் பண்ணி அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து நல்ல எண்களாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும் போது மீண்டும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் என்று இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எண் கணிதத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கம், ராஜநிலை எண் கணிதம் மிக அருமையாக வந்து எப்படி எடுக்கணும், செல்ஃபோனுக்கு வண்டிக்கு எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிக அற்புதமான உரையை கொடுத்த பாலா அவர்களை நன்றி கூறி, பாலா அவர்களுக்கு ரவி ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். மைக்
பாலா அவர்களுக்கு ஒரு இதழ் கொடுத்து அவரை